ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கல. பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காங்க. இந்த சூழலில் மாநிலங்களவிலும் பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு வந்து எம்பிக்களில் பார்த்தீங்கன்னா 225 பேர் இருக்காங்க. அதில் 113 எம்பிக்கள் தேவை பெரும்பான்மைக்கு. அந்த பெரும்பான்மை அப்படிங்கிற நம்பர் வந்து ராஜ்யசபாலையும் இழந்திருக்காங்க இல்லையா பாஜக. என்ன மாதிரியான சிக்கல் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க வருங்காலங்களில்? இது வந்து அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை. அதாவது மக்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை. இதே நம்ம மக்கள்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, எந்த ஒரு சட்டமானதும் முதல்ல வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகும், லோக்சபாவில். அதுக்கப்புறம் அது ராஜ்யசபாவுக்கு போகும். அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு கையெழுத்து போகும். அதுக்கு பின்னாடி தான் அது வந்து ஒரு சட்டமாக முழு வடிவம் பெறும். இப்போ லோக்சபாவில் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து அவங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை. ஆனால் கூட்டணி பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அந்த மெஜாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் அங்கே பாஸ் பண்ணுறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. பட் ராஜ்யசபான்னு வரும்பொழுது அங்கே இப்போது அந்த மசோதாக்களை வந்து தீர்மானமாக பாஸ் பண்ணி அதை ஒரு சட்ட முன்வடிவுக்கு எடுத்து செல்றதுல ஒரு சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக சொல்லணும்னா வரலாறுல, அதாவது இந்த சமீபத்தில் இந்த 10 வருஷ வரலாறில் பார்த்திங்கன்னா பிஜேபியோட எண்ணிக்கை வந்து இப்போ 86க்கு குறைஞ்சிருக்கு. இப்போ 86க்கு குறைஞ்சது அவங்களுக்கு இப்போ ஒரு 19 வேகன்சிஸ் இருக்குது. இந்திய கூட்டணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கூடுதலாகவே வருது பிஜேபியோட எண்ணிக்கை தனித்து பார்க்கும்போது. இதே என்டிஏ கூட்டணின்னு பார்க்கும்போது வருது. ஆனால் ஒன்ஸ் அகேன் அங்கே வந்து மெஜாரிட்டி வரல அவங்களுக்கு அந்த 245 அவங்களுக்கு மொத்தமாக ஃபுல்லாக ஹவுஸ் ஃபுல்லானா கூட அப்போயுமே வந்து இந்த இடைத்தேர்தல்லாம் முடிஞ்சாலுமே ஒரு 19 சீட்டில் வரப்போகிறதுல அவங்களுக்கு ஒரு 10-11 தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்பவும் அவங்களுக்கு மெஜாரிட்டி வரல, இப்போவும் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ இது என்ன காட்டுதுன்னா, இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த ஆந்திராவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போகிறாங்க. இப்போ ஆந்திரா ஏன் பவர்ஃபுல் பொசிஷன் போகிறாங்கன்னா, லோக்சபாவில் ஒரு தீர்மானம் பாஸ் ஆகணும்னா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்கள், சேனா போன்றவர்கள்லாம் சேர்ந்து வாக்களித்தால் தான் அங்கே பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ராஜ்யசபான்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஜெகன் அவர்களுக்கு வந்து ஒரு 9 சீட் இருக்குது. அதே மாதிரி தெலுங்கானாக்கும் ஒரு சில சீட் இருக்குது, பிஆர்எஸ்க்கு ஒரு சில சீட் இருக்குது, 4 சீட்டு நினைக்கிறேன் பிஆர்எஸ்க்கு. அப்போ இது +9 + 4 அவங்களுக்கு ஒரு 13 ப்ளஸ் ஆந்திராவில் எத்தனை சீட்டு அவங்களுக்கு வரும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா அப்போ அங்கேயுமே வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது இது என்னென்னா, சவுத் இந்தியா தென்னிந்தியா வந்து வில் டேக் எ கால் நேஷனல் பாலிடிக்ஸில். அது லோக்சபாவில் ஒரு ரூல் பாஸ் ஆகணுனாலும் ஆந்திராவோட தயவு தேவை, தெலுங்கானாவோட தயவு தேவை. அதேமாதிரி ராஜ்யசபாவில் ஒரு ரூல் உங்களுக்கு பாஸ் ஆகணும், ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் அங்கேயுமே வந்து அந்த முடிவுகள் வந்து வரணும். அப்போ இது என்ன ஒரு காட்டுதுன்னா, மோடி அவர்கள் வந்து கடந்த காலத்தில் நான் பிரதமர், நான் நினைப்பது தான் சட்டம், நான் சொல்லுவது தான் வேதம், அதை வந்து ஜனாதிபதி அவர்கள் ஏற்க தயாராக இருக்கிறாங்க, அதனால் ஏற்றுக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போக முடியாது. உதாரணத்துக்கு இப்போ இந்த 3 சட்டங்கள் பார்த்தோம், இந்த சட்ட திருத்தங்கள் 3 இந்த எவிடன்ஸ் ஆக்ட் மாற்றுறாங்க, சிஆர்பிசி மாற்றிருக்கிறாங்க, அதெல்லாம் பாரதிய நியாய சன்ஹிதா, பிஎன்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் எல்லாம் வந்து உடனடியெல்லாம் அவங்களால பண்ண முடியாது இனி வர காலத்தில். ஒருவேளை இப்போது இன்னும் ஒரு 5 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஜார்க்கண்ட் வருது, உங்களுக்கு மகாராஷ்டிரா வருது, டெல்லியில் இருக்குது, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ்லேயும் கொஞ்சம் பை எலெக்ஷன்லாம் இருக்குது, ஹரியானா இருக்குது. அப்போ இது ஒவ்வொரு மாநிலமாக நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, ஒவ்வொரு மாநிலமாக பாஜக தோக்குது இல்லை தோல்வி முகம் வருது அப்படின்னா அந்த ராஜ்யசபாவோட எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ ராஜ்யசபா இதே நிலை நீடிச்சுதுன்னா பிஜேபிக்கு அந்த பழைய ஒரு கம்பீரமான அந்த தோற்றம் ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வர்றதுலன்றது இல்லை. இதையே நம்ம சட்ட மசோதாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, இவங்க வந்து ஒரு பண மதிப்பீடு ஆகட்டும், இல்லை ஜிஎஸ்டியை ஏற்றுறதாகட்டும், இல்லை பெட்ரோல் விலை ஏற்றுறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச பாராளுமன்றத்தில் விவாதம் கூட நடத்தாமல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு விஷயம் சட்டமாகலை, அதுக்கு சட்ட வடிவம் கிடைக்கலனா அதை வந்து நடைமுறைப்படுத்துறது வந்து ஒரு பிரச்சனை வரும், ஒரு சட்ட சிக்கல் வந்துடும். இந்த புள்ளியில் வந்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. இப்போது பாரதிய ஜனதா கட்சியோட அந்த நெருக்கடின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ லோக்சபாவில் அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி, 2வது ராஜ்யசபாவில் இப்போ அவங்களுக்கு எண்ணிக்கை இல்லை, அதனால் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் நிறைவேறது கஷ்டம். 3வது பிரச்சனை, அடுத்து சட்டமன்ற தேர்தல் லைனாக வருது. இப்போ சட்டமன்ற தேர்தல் லைனாக வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை ஒரு லோக்சபா எம்பி இருக்கார். இப்போ நடந்ததே இப்போ பிரச்சனை, இப்போ மெஜாரிட்டி போனதுக்கு காரணம் என்னென்னா, ராஜ்யசபாவில் நிறைய ராஜ்யசபா உறுப்பினர் மாநிலங்களவையிலேருந்து ராஜினாமா செய்து விட்டு பாராளுமன்ற தேர்தல் நின்று இருக்கிறாங்க. நின்று ஒரு சிலர் தோற்றுருக்காங்க, ஒரு சிலர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த 19 வேகன்சி அதிகமாயிருக்கு. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிஜேபி அதிருப்தி இருக்கார், ஒரு லோக்சபா இல்லை நான் வேண்டாம், நான் வேறு கட்சி போயிடுறேன், நான் இதை ராஜினாமா பண்ணிடுறேன், அப்படி இன்னும் ஒரு 4-5 பேர் எதனா ராஜினாமா பண்ணாங்க. ஏன்னா நம்ம பேசுகிறது 5 மாநில சட்டமன்ற தேர்தல். இப்போ அந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலும் போது இதுலையுமே மாநிலங்க உறுப்பினர் இருப்பாங்க, லோக்சபா உறுப்பினர் இருப்பாங்க. இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து இப்போ ஒரு கட்சி ஆசை வார்த்தை கூறுது. இப்போ மகாராஷ்டிராவில் ஒருத்தர் லோக்சபா உறுப்பினர் இருக்கார். எப்போ நீ லோக்சபா உறுப்பினராக இருந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்து நீ மந்திரி கூட கிடையாது, பாராளுமன்றத்தில் 500 சில்லற பேரில் நீங்களும் ஒருத்தர்,
உங்களுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லை, ஆனால் நீங்கள் எங்கள் கட்சி வந்துடுங்க, ராஜினாமா பண்ணிவிடுங்க, சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சா நான் உங்களை மந்திரி ஆக்குறேன் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை கூறுறாங்க அப்படின்னா அவரு அதற்கு விலை போகலாம். இல்லை மாநிலங்களில் இருக்கிற வியாபாரங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம், பிஸ்னஸ் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்கள் மாறலாம். பாஜக கடந்த காலங்களில் எதெல்லாம் பண்ணாங்களோ இப்போ அது அப்படியே திரும்பி நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. அதே மாதிரி பாஜகவும் லூஸில் விடாது. நீங்கள் வந்து அப்படியா லோக்சபா ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் போய் நிற்பீங்களா, அப்போ வந்து அமலாக்கத்துறை கைது, உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் விசாரணை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும், விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு துறையாக வந்து அவங்கள வந்து வழக்குகளை வந்து பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து என்னென்னா பிஜேபியால் அரசியல் அழுத்தங்களும் காங்கிரஸ் கூட்டணியால் அரசியல் அழுத்தங்களும் இனிமேல்ட்டு வந்து நடக்கும். இப்போ இந்த அரசியல் அழுத்தங்கள்லாம் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா குறைந்தபட்சம் எதிர்கட்சிக்கு உண்டான அந்த ஒரு பேச்சுரிமை, எதிர்கட்சிக்கு உண்டான அந்த கருத்துக்களை சொல்கிறது, அதை தாண்டி மக்கள் விரோத சட்டங்கள் எதனா வருது, இல்லை மக்களுக்கு பிடிக்கல அந்த சட்டம் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் சொன்னது மாதிரி வந்து முன்னாடியே லோக்சபாவில் மெஜாரிட்டிக்காக வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா பண்ண வச்சு சிலர் ஜெயிச்சாங்க, சிலர் தோத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அதே போல் சமீபத்தில் நடந்து முடிந்த 13 இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க, தமிழ்நாடு உட்பட. இந்தியா கூட்டணியிலிருந்து பாஜக போனவங்க அந்த இடத்துல நடந்த இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காங்க, மத்திய பிரதேச தவிர. ஆனால் மற்ற மாநிலங்களில் பாஜகலேருந்து இந்தியா கூட்டணி வந்தவங்கலாம் வந்து அங்கே மறுபடியும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுலேருந்து மக்கள் வந்து தெளிவாக பாஜக புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா? பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு மத்தியில் ஆட்சி 3வது முறையாக இருக்குது. அப்போ மத்தியில் ஒரு கட்சி இருக்குது, நம்ம ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கிட்ட நம்ம வேணுன்ற வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம், நம்ம போய் அவங்க கூட அதிகாரத்தில் இருக்கவங்க கூட நம்ம நெருங்கி பழகினா நமக்கு வந்து ஒரு சில பயன்கள் கிடைக்கும். இவ்வளவும் இருந்தும் மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிகாரத்தில் இருந்தால் நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் எனக்கு என்ன, அப்போ மாநில கட்சி எது இருக்கோ அதற்கு முக்கியத்துவம். மத்தியில் ஆட்சிக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டீங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ நாங்கள் இந்த சட்டமன்ற பொதுவாக என்ன சொல்கிறோம், இப்போ அவங்க ஆல்ரெடி பவரில் இருக்காங்க, பவரில் இருக்கவங்களுக்கே போட்டுருவோம் அப்படின்ற அந்த ஒரு பார்வை வட இந்தியாவில் இருக்கும். அவங்க வந்து மாநில கட்சியை விட சம்டைம்ஸ் வந்து மத்தியில் இருக்க கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சூழ்நிலைகள் இருக்கிறது. அதன் காரணமாக தான் காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா தொடர் தோல்வி நிறைய நேரத்தில் இருந்தது. பட் அந்த சுச்சுவேஷன், அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து இப்போ திரும்புது. இப்போ காங்கிரஸ்க்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஒரு காங்கிரஸ் நீங்கள் இப்படி பாருங்கள், பெருசாக எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை, பெரிய மாநிலங்களில் கர்நாடகா தெலுங்கானாலாம் சின்ன மாநிலங்கள், அதை தாண்டி வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய மாநிலம் இன்றைக்கி கையில் இல்லை. 100 சீட்டு எடுக்கிறதே லோக்சபாவில் ஒரு பெரிய கடினமாக இருந்தது. அவங்க 99 தான் வந்தாங்க, அப்புறம் ஒரு சுயேட்சை எம்பி வந்து சேர்ந்து இப்போ அது 100 ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சி இடைத்தேர்தலில் ஜெயிக்குது அப்படின்னா அது மக்களோட அந்த அபிப்பிராயத்தை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. மக்களோட அதிருப்தி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு வாக்காக பிரதிபலிச்சிருக்கு. இப்போ இது வந்து இதில் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு எப்பவுமே வட இந்தியாவில் வந்து எல்லாமே வந்து இந்த மதவாதத்துக்கு ஓட்டு போடுவாங்க, ஹிந்துக்கள்னால் அவங்க பொங்கி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருந்தது. நானுமே அந்த புரிதலின் பேரில் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டணும், எனக்கு அந்த மக்களோட அந்த இன்டெலிஜென்ஸ் மேலே எனக்கு அந்தளவுக்கு புரிதல் இல்லையோ, நான் இங்கேருந்து பார்க்கும்போது லக்னோ பாலிடிக்ஸையோ உத்தரப்பிரதேஷ் பாலிடிக்ஸையோ இல்லை அலகாபாத்தில் என்ன மாதிரி சூழ்நிலை இல்லை வந்து பீகாரில் என்ன மாதிரி சூழ்நிலைன்னு கணிக்க தவறிட்டணும் அப்படின்றத அந்த ஒரு தவறை செஞ்சுருக்கோமா, அது திருத்திக்கணுமா. இப்போ இது ஏன் நம்ம கரெக்டாக சொல்கிறோன்னா, பத்ரிநாத் பாருங்கள், அதாவது எந்த ஒரு பிரச்சனைனாலும் போகிறதெல்லாம் எங்கே, அயோத்தியா, பத்ரிநாத், கேதார்நாத், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்குது, கோயிலெலாம் இருக்குதோ அங்கே தான் போய்ட்டு இவங்க அரசியலே பண்ணுறது. அந்தந்த தொகுதியிலே அடி, ஃபைசாபாத்தில் அடி. அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா, இதனுடைய நீட்சியாக ஒரு சங்கராச்சாரியார் போய் மாத்தோஸ்ரீயில் உத்தவ் தாக்கரேவே போய் பார்த்துட்டு வந்துட்டார். பொதுவாக சங்கராச்சாரியார்கள் இருக்க வேண்டிய இடம், பேச வேண்டிய, அவங்க பழக வேண்டிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களோ இல்லை ஆதித்யநாத் யோகி அவர்களோ இது போன்றவர்களோட தான் அவங்க வந்து நன்கு பரிச்சயமாக இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா நீயும் ஒரு இந்துத்துவ அரசியல்வாதி, அவரும் ஒரு இந்துத்துவ அரசியல்வாதி, அவர் இந்திய கூட்டணியில் இருக்கார், நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கார், அதனால் எங்களுக்கு என்ன போச்சுன்னு சொல்லிட்டு நல்லா வசதியாக போய் ஐயா அங்கே போய் பார்த்துட்டு உத்தவ் தாக்கரேக்கு துரோகம் நடந்து போச்சு, உத்தவ் தாக்கரே வந்து இது பண்ணது சரியில்லை, அவர்கிட்ட இந்த ஆட்சியை பிடுங்கினது முறை இல்லை, இது வந்து ஆமாம் இது உண்மையான சேனா இவரு தான், அதாவது ஒரிஜினல் சேனா யாருன்றதுல ஒரு பிரச்சனை. அப்போ அது வந்து சீல் குத்துறது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்தது. ஆனால் வட இந்தியாவில் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த மத சாமியார்கள், கர்நாடகத்திலையுமே இருக்குது அந்த பிரச்சனை, மத போதகர்கள், மடாதிபதிகள், சங்கராச்சாரியர் போன்றவர்கள் யாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க மீது வந்து ஒரு கணிசமான பார்வை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மக்கள் ஒண்டி இல்லை, ஆர்எஸ்எஸ் ஒண்டி இல்லை, சங்கராச்சாரியர்கள் போன்றவர்களும் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய கூட்டணி தலைவர்கள் மீது அந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடு, வாக்காக இருந்தால் வாக்காக செலுத்துறது, செல்வாக்காக இருந்தால் அதை வந்து இவர் நல்ல மனுஷன் தானே, இவருக்கு நடந்தது தப்பு தானே அப்படின்ற அந்த சொல்கிற வந்து யுக்தி. அதுக்கப்புறம் கூட பிஜேபியிலே இருக்கிறவங்க நிதின் கட்கரி போன்ற ஐயாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தான் நான் சொன்னேன்,
நமக்கு பலவீனமான சூழ்நிலை போகுது, மாற்றம்னு சொன்னமே. பிஜேபி ஒரு மாற்றமான கட்சின்னு அத்வானி சொன்னார். ஆனால் இது மாற்றம் எதுவுமே இல்லையே, ஊழல்வாதிகள் பணக்காரர்களுக்கு உண்டான கட்சின்ற மாதிரி போகுது, வாக்கு சதவீதம் சரியுதுன்னு சொல்லிட்டு அவருமே பேசியிருக்கார். அப்போ இது எல்லாமே என்னன்னா, இது இன்னொரு நெருக்கடி. நம்ம முதல்ல வந்து ராஜ்யசபா நெருக்கடி, லோக்சபா நெருக்கடி, 5 சட்டமன்ற தேர்தல் நெருக்கடி பார்த்தோம். இதுக்கு அடுத்த நெருக்கடின்னு பார்த்தா பாஜக ஆதரவு நிலைப்பாடில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. இது அடுத்து இன்னொரு படி மேலே போய் எங்கே போவோம்னா, இப்போ வரப்போகிறது ரயில்வே பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க எல்லாரும். நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து நாங்கள் பயங்கரமாக ஜெயிச்சிருக்கோம், 10 வருஷமாக எதுவும் செய்யலை. ஐயா வந்து விவேக் கிட்ட ஒருத்தர் கேட்பாங்க, ஆனால் உங்களையே நம்பி வந்திருக்குமே என்ன செஞ்சுருக்கிறீங்க, இதுவரையிலும் எதனா செஞ்சேன்னா ஒன்றும் இல்லை, அப்போ இனிமேலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி. இந்த மிடில் கிளாஸ் தான் பிஜேபிக்கு டார்லிங். அதாவது டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, அதிகப்படியான இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாத சம்பளம் வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த 10 வருஷத்தில் பட்டநாமம் போட்டது தான் மிச்சம். கேட்டால் 7 லட்சம் நாங்கள் ஏற்றிருக்கோம், அதெல்லாம் வந்து இன்டைரக்டாக பண்ணது. அதனால் டைரக்ட் பெனிஃபிட்டு, மினிமம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது வந்து மேலை நாட்டில் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டிலலாம் ரிசர்ச் பேப்பரே பண்ணியிருக்காங்க. பிஜேபி தொடர்ந்து 10 வருஷம் இருந்ததுக்கு காரணமே வந்து மிடில் கிளாஸ் தான் அவங்கள ஏற்றுக்கிட்டு வரி கட்டுறது கூட தெரியாமல், அந்த வரிச்சுமை தெரியாத அளவுக்கு பிரச்சாரத்தை பண்ணி இவங்களை வந்து மூலவை செலவை செய்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் செய்திகள், அதாவது கட்டுரைகள், டாக்குமெண்டேஷன் பண்ணப்பட்ட பேப்பர்ஸ், ரிசர்ச் ஜேர்னல்ஸ் நான் பேசுகிறது. இது வந்து ஹிந்து பத்திரிகை, அப்புறம் ஒரு சில ஆங்கில நேடுகள்லாம் கூட இது செய்தியாக வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் என்னைக்கு உணர்றாங்களோ, பாஜக வந்து சாமி பேரை சொல்லி நமக்கு வந்து செய்ய வேண்டியது சலுகைகளையோ இல்லை வாழ்வாதார முன்னேற்றம்லாம் எதுவுமே தரல, வெறும் இறை நம்பிக்கை பற்றி ஒண்டி தான் இவங்க பேசுகிறாங்க, அதை தாண்டி என்னைக்கு இல்லைன்னு அவங்க உணர்றாங்களோ அன்றைக்கி ஆட்சி மாற்றம் வரும்ன்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணி, அவரை பதிவு பண்ணி 2019 பதிவு பண்ணி அந்த ஆசிரியர் இறந்து விட்டார். அவரோட பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த ஆசிரியர் மறைஞ்சிட்டாரு. ஆனால் இப்போ அந்த ஆசிரியர் என்னெல்லாம் அந்த கட்டுரையை சொன்னாலோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு வருது. அதனால தான் இந்த மனமாற்றம். இது இப்படியே தொடருமே ஆனால் பாஜகவோட நாட்கள் எண்ணப்படும். நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி ஏற்கனவே அயோத்தி ராமர் கோவில் இருக்கிற தொகுதியிலே வந்து பிஜேபி தோத்தது வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இப்போ வந்து நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் வந்து பத்ரிநாத்லையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ரெண்டுமே இந்துத்துவோட பேஸாக அறியப்படுறது. ஒன்று வந்து ராமர், இன்னொன்று வந்து சிவன். ஸோ இந்த ரெண்டுலையுமே வந்து பாஜகவோட பேசிக் கொள்கையான இந்துத்துவம் அடிப்படுதுன்னா, அப்போது அவர் சொன்னது நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா பாஜக வந்து என்ன மாதிரியான அடுத்து அவங்களோட ஸ்டெப்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கேள்வி கரெக்டான கேள்வி. அதில் எனக்கு ஒரே ஒரு சின்ன திருத்தம். அதாவது ஃபைசாபாத் ஆகட்டும், அயோத்தியா இருக்கக்கூடிய தொகுதி ஆகட்டும், இல்லை பத்ரிநாத் ஆகட்டும், அது இந்து மதத்தினுடைய ஹார்ட் பீட். ஹிந்துத்துவா இல்லை அப்படின்றத மக்கள் காட்டியிருக்காங்க. நீங்கள் மக்களுக்கு திணிக்கிறது இந்துத்துவா, மக்கள் நேசிக்கிறது இந்து மதம். இந்து மதம் என்பது மற்றவங்களை எதுவும் பிரச்சாரம் இல்லாமல் நீங்களும் வாழுங்க நாங்களும் வாழுங்க, லிவ் லெட் லிவ். என்ன சொல்கிறாங்க அவங்க? ஹரே கிருஷ்ணா அப்படின்னா அமைதியாக இருங்க, அதான் பொருள். அமைதி இருக்கட்டும், ஓம் சாந்தி ஓம், அமைதி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே வந்து அமைதியை நோக்கி போகும்போது நீங்கள் தான் இல்லை நாங்கள் வந்து வேற நீங்கள் வேறன்னு சொல்லிட்டு மக்களை பிளவுபடுத்துறது இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கன்வர்ஷன் பிரச்சனைலாம் இருக்குது பாருங்கள், இந்த மதம் மாற்றம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு இது தெரியும். இது தெரியாமல் இல்லை. இப்போது இங்கே என்ன சொல்லி இந்த தேர்தலுக்கு ஒட்டி கூட என்ன வந்ததுன்னா, இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது, அவர்கள் வீட்டில் குழந்தைகள் அதிகமாக வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இந்துக்களே கவனிங்க, இந்துக்களே இதை பாருங்கள் அப்படின்ன பொழுது இதெல்லாம் யாருக்கும் இங்கே தெரியாமல் இல்லை. அதை நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம். இன்னொன்று, அவங்க எங்கள் அங்காளி பங்காளி இந்து மதத்தில் இருந்தவங்க தான், நாளைக்கு வந்து இந்து மதத்துக்கு திருப்பி வாங்க, அதுக்கு வந்து ஒரு வழிவகை பண்ணால் திரும்பி வந்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம அதை பற்றி பேசுறது கிடையாது. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இதை மையமாக வைத்து என்னை ஏற்றுக்கங்க உங்கள் தலைவரை அப்படின்னும் போது மக்கள் வந்து அடடே இது அரசியல் இல்லை, நீங்கள் பண்ணுறது மதத்தை வைத்து வியாபாரம் பண்ண பார்க்கிறீர்கள். யார் பண்ணாலும் மதத்தை வைத்து வியாபாரம்னா வியாபாரம் தான். இப்போ இதிலேருந்து அதில் மாற்றினாலும் வியாபாரம், அதுலேருந்து இதில் மாற்றினாலும் வியாபாரம். அப்போ மத வியாபாரம் வேறு, மக்களுக்கு உண்டான அரசியல் வேறுன்ற அந்த புரிதலை வந்து மக்கள் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் இப்போ இந்த எடுத்துக்காட்டுகளோட சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக இந்த அரசியல் ஓரளவுக்கு புரிய ஆரம்பித்ததுனால இன்னைக்கு கேரளாவில் கிறிஸ்டின்ஸ் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது, அங்கே இருக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் வந்து இல்லை சுரேஷ் கோபி நமக்கு உண்டான ஆள், நமக்கு உண்டான தலைவர், அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுமே அவருக்கு பின்னாடி வந்த மாதிரி தான் என்னோட நண்பர்கள் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பார்க்கணுன்னா, அது இந்து மதமோ கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமிய மார்க்கமோ அது இங்கே முக்கியம் இல்லை. இந்த மூணையும் வைத்து மக்களை ஏமாற்றுவதற்கு அரசியல்வாதிகள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத அங்கே புரியுது. நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து வாழ்வாதார ரீதியான பிரச்சனை, படித்தா வேலை இருக்கா, வரிச்சுமை ஏன் இவ்வளோ இருக்குது, நம்ம தாத்தா காந்தியடிகள் எதற்கு போராட்டம் பண்ணார், வீரன் அழகு முத்துக்கோன் எதற்கு வந்து 17ஆம் நூற்றாண்டில் உன் வரியும் கட்ட முடியாது ஒன்றும் கட்ட முடியாது ஓடிப்போ அப்படின்னப்போ இல்லை உன்னை சுற்றுவோன்னப்போ உங்ககிட்ட மண்டிட்டு நான் உயிர் வாழ்றத விட நான் செத்து போகிறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு வீரமரணம் அடைஞ்சேன். அப்போ இந்த மண்ணில் அது வட இந்தியாவாகட்டும் தென்னிந்தியாவாகட்டும் வரியை எதிர்க்கிற அந்த ஒரு சூழ்நிலை வந்து இருந்து, ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வரி நாட்டுக்கு நல்லதுன்னு
சொல்லிட்டு திணிக்கிறாங்க. அப்போ இதை மறைக்கிறதுக்கு கொள்கை ரீதியான பொருளாதார ரீதியான தாக்குதல் தொடர்ந்து நடக்குது. அப்போ இதிலிருந்து மக்களை உங்களோட அதாவது நீங்கள் உழைச்சி வேர்வை சிந்தி அந்த பணம் உங்கள் வீட்டுக்கு வராமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க முடிவு பண்ணுற பாதைக்கு போகுது. அதை எங்கே கேள்வி கேட்டுறக்கூடாதுன்றதுனால தான் இந்த மதம் சாதி இதெல்லாம் எப்பவுமே தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் மதத்தை தள்ளி வச்சுட்டு என் மதம் நான் வீட்டில் சாமி கும்பிட்டுக்கிறேன், எனக்கு என்ன நீ பண்ண, நான் இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ வரி செலுத்துகிறேன், கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு நிகராகவும் இல்லை சிங்கப்பூரோட கொஞ்சம் தான் நமக்கு வரி கம்மி, அந்த அளவில் வரி செலுத்துகிறோம் நம்ம. அப்படி இருக்கும்பொழுது அதற்கு எங்கே அப்படின்னு அந்த கேள்வி வந்துடக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி சாமி பேரை சொல்லிட்டு இவங்க நம்மளை மடைமாற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அண்ணாமலை அவர்கள் கூட இங்கே தொடர்ச்சியாக சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஒரு 18-19 மாநிலங்களில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். இப்போ அது ஓரளவு கம்மியாக இருக்குது. இப்போ 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுன்னா அதுவுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. பல மாநிலங்களும் மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது. ஸோ பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பேஸை இழந்துட்டு வராங்களா? இல்லை, அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி. அண்ணாமலை எதெல்லாம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ணாமலை பேச கர்நாடகா போனார், சிங்கம்னு கர்நாடகாவில் முடிச்சு விட்டாங்க. அப்புறம் வேறு ஒரு மாநிலத்துக்கும் அவரை போய் பாருங்கள் கொள்ளுங்கன்னாங்க, போனார். விவிஐபி லிஸ்ட்டில் இருக்கார். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டார் கேம்பெயினர். ஓகேங்களா? இப்போ ஐயா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு, நாங்கள் இன்னும் மாநிலங்கள் அதிகமாக இருக்குன்னு. அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மக்கள் கண்டிப்பாக புரியும், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுவாங்க. இடைத்தேர்தலே பதில் சொல்கிறவங்க பொது தேர்தலில் பதில் சொல்லாமலாம் போயிடுவாங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக மக்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட அது ஒரு 2வது செமிஃபைனல் ஃபார் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. இப்போ இந்த ஸ்டேட்டில் மகாராஷ்டிரா ஒரு வேளை அடி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு சங்கராச்சாரியார் போய் மாத்தோஸ்ரீயில் உட்காந்து பேசுகிறாரு, கொள்கிறாரு. அதே மாதிரி சங்கராச்சாரியர்களில் ஒரு சிலர் இல்லை ராகுல் காந்தி பேசுனது தப்பு இல்லையே, அவர் இந்து மதத்தில் அமைதி இருக்கணும், அன்பு இருக்கணும்னு தானே சொல்கிறாரு, அதுதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நபிகளும் அதை தான் சொல்லியிருக்கிறார். அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லும்போது வாலைக்கும் அஸ்லாம் பண்ணும்போது அமைதி 2 சைடும் இருக்கணும், உங்களுக்கு நிம்மதி உண்டாகட்டும்ன்றது தான் இருக்குது. இப்போ சர்ச்சில் போகிறோம், மேபி பீஸ் வித் யூ, மேபி பீஸ் வித் யூ லெஃப்ட் ரைட் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாம் அமைதியாக இருக்கணுன்றது தான். அப்போ மக்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிட்டும் போது என்ன ஆகிடுவாங்கன்னா, மதத்தை வைத்து அரசியல் செய்கிறவர்களுக்கு இடம் காட்டப்பட்டுவிடும். அதே மாதிரி இன்னொரு தப்பு கடந்த காலத்தில் காங்கிரஸ் பண்ணாங்க, என்னென்னா சிறுபான்மையினருக்கு நாங்கள் செய்கிறோன்ற பேரில் அதில் ஒரு சில ஒரு ஒரு மோசமான மனிதர்கள் இருக்கிறாங்க, இல்லை அவர்கள் ஒரு சில தவறுகள் செய்கிறாங்க, இல்லை அவர்கள் ஊழல்வாதிகளாக இருந்தாங்கன்னா அவர்கள் மீது கேள்வி கேட்பதில்லை. அந்த தப்பை திரும்பியே காங்கிரஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக இந்தியர்களாக பார்க்குது அப்படின்னா அது இந்தியர்களாக தான் பார்க்கணும். மெஜாரிட்டியாக பார்க்குற பிஜேபி பார்வையும் தப்பு, மைனாரிட்டி அதில் பிரித்து பார்க்குற காங்கிரஸ் பார்வையும் தப்பு. அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த அரித்மெட்டிக்கை உடச்சி நீங்கள் திருப்பி மறுபடியும் சரி பண்ணுறது 10-15 வருஷம் ஆகிடும். அதுதான் இப்போ காங்கிரஸ் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி பிஜேபி பண்ணுற பிரச்சனையும் ஒன்ஸ் பிஜேபி விழுந்ததுன்னா அவங்க திருப்பி அதிலேருந்து எழுந்து சரி செய்யறதுக்கும் 10 வருஷம் ஆகும். ஏன்னா அவங்க பண்ணுறதும் அந்த அதாவதுங்க மக்கள் நீங்கள் ஒரு நாள் சொல்லுவாங்க, ஒரு 2 வருஷம் கேட்பாங்க, ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது ராமரை கும்பிடு சொன்னேன், அதுக்கப்புறமா பூரி ஜெகநாத் சொன்னீங்க, அப்புறம் ஹரஹர மகாதேவ் சொன்னீங்க, அதெல்லாம் சொன்னீங்க, என் வாழ்க்கை இன்னும் ஒன்றும் மேம்படலையே, நான் அப்படியே தானே இருக்கேன், என் ஊரில் ஒன்றும் அமைதி இல்லையே. மற்ற ஊர் இப்போது குறிப்பாக தமிழ்நாடெல்லாம் பார்ப்பாங்க, இல்லை உங்களுக்கு ஆந்திராலாம் பார்ப்பாங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மத விஷயம்லாம் அதிகமாக பேசல. ஆனால் அவங்க காரில் போகிறாங்க, வெளிநாடுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த வாழ்க்கை மேம்பாடு இன்னும் மேலே போயிருக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் மக்களுக்கு இன்றைக்கி யாரையும் நீங்கள் செல்ஃபோன் உலகம் ஒரு ஊர் பின்தங்கி இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி பிஜேபி பேரை சொல்லி ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரம், வேலைவாய்ப்பு, கல்வி, நல்ல குடிக்க தண்ணி, இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்லாம் நல்லபடியாக இருந்தால் தான், அதுவும் சட்டம் ஒழுங்கு குறிப்பாக இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அங்கே ஆட்சி பண்ண முடியும். அப்போ இந்த நெருக்கடிக்கு இன்றைக்கி எல்லாருமே ஆளாயிருக்காங்க. இப்போ அதிகமான மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற காரணத்தினால் அந்த நெருக்கடிக்கு பாஜக அதிகமாக ஆளாகி இருக்கிறாங்க. ரைட் சார், நிறைய ஒரு கேள்வி. நீங்கள் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி பாஜகவிற்கு மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி மெஜாரிட்டி இல்லாமல் போனது ஆந்திராவுக்கு தான் ஒரு பலனளிக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. மக்களவையில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு, மாநிலங்களில் ஜெகன் சொன்னீங்க இல்லையா. இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு ரைவல்ரி போயிருக்கு இல்லையா. சந்திரபாபு நாயுடு இவர் சிஎம்மாக இருக்கும்போது கைது பண்ணார். இப்போ இவருமே அவருடைய ப்ராப்பர்ட்டிலாம் டெமாலிஷ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா. இந்த 2 பேர் மோதலில் மோடி அவர்களோட நிலை என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவரை மீறி சந்திரபாபு நாயுடு ஜெகன் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்லை, பண்ண முடியாது. இப்போது என்னதான் ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அவர்கள் தோற்றுருந்தாலும் அங்கேயுமே அவருக்கு ஒரு 7-8 எம்பி சீட் இருக்குது, ராஜ்யசபா உறுப்பினர். இப்போ ஏதோ ஒரு தீர்மானம் வருது, இல்லை ஒரு முக்கியமான அதாவது இந்த பாலிசிலாம் எப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும்னா, அரசியல்வாதிகளுக்கு புரிந்ததை நமக்கு வெளிப்படையாக சொல்லி பண்ணுவாங்க. இப்போ ஒரு போர்ட்டை இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு தனியாருக்கு கொடுக்குறாங்க, இல்லை ஒரு விமான நிலையத்தை இன்னொருத்தருக்கு ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதற்கும் ஒரு சில சட்ட மசோதாக்கள் பாலிசியெல்லாம் பண்ண வேண்டியது. இப்போ காட்டுக்குட்டி ஒரு போர்ட் இருக்குது, அந்த போர்ட்டு மேலே இல்லை அந்த அங்கே ஒரு விமான தளம் அமைச்சா நல்லாயிருக்கும்,
போக்குவரத்து நல்லா வியாபாரம் பண்ண முடியும்னு ஒரு தனியார் நிறுவனம் நினைக்குது. ஆனால் இப்போ இதில் ஒரு புலிகள் காப்பகம் இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வனம் அப்படின்ற வார்த்தையை மாற்றுவாங்க, காடுன்ற வார்த்தையை தூக்கிட்டு சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க. இது வெளிப்படையாக பார்க்கும்போது புரியாது, ஆனால் சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது பலனை அனுபவிக்க போகிறவங்களுக்கும் இதனால் அந்த தாரவாக்கு கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த மக்கள் சொத்தை, அதாவது அந்த நம்ம இயற்கை வளத்தை, அவங்களுக்கு இது புரியும். அப்போ இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வரும்போது என்ன ஆகிடும்னா, இப்போ இந்த எதிரில் இருக்கிறவங்க யாருன்னா வந்து ஐயோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு வேண்டி இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றுறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் வந்து அந்த வார்த்தையை வந்து அதனுடைய மீனிங்கை மாற்றுறீங்க, டெஃபினிஷனை மாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, அதாவது சந்திரபாபு நாயுடு அவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க. இப்போ எதிர்நிலையில் இருக்கக்கூடிய திரு ஜெகன் அவர்களோ இல்லை நவீன் பட்நாயக் அவர்கள் பிரச்சனையை கொளுத்தி போட்டாங்கன்னு சொல்லலாம், இந்திய கூட்டணி தலைவர் அதை பிடிச்சிக்குவாங்க. அப்போ அவர் வந்து என்னென்னா ஒரு வல்னரபிள் பொசிஷனில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அமைதி அமைதி வளம் வளம் அப்படின்ற மாதிரி பேசுவார். அப்போ அவருக்கு வந்து இப்போ ஒரு ராகுல் காந்தியை ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஈஸியாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ராகுல் காந்தி எப்படி தலைவலி கொடுக்குறாங்களோ அது மாதிரி அங்கங்கே அவங்கவுங்க தலைவலி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ பட்ஜெட் வருது, பட்ஜெட்டில் வந்துட்டு ஆந்திராவுக்கு எங்கே துட்டுன்னு தெலுங்குலேயே கேட்பார் யார், எங்கள் ஐயா சந்திரபாபு நாயுடு. இப்போ ஆந்திராவுக்கு குத்த பீகார் ரொம்ப நாளாக பின்தங்கி இருக்கிறோம், நானும் தான் கூட்டணியில் இருக்கிறேன், அது கொடுக்குறீங்க இது கொடுக்குறீங்க சபாநாயகர் கொடுக்குறீங்கன்னு கட்சியில் எதுவுமே கொடுக்காம ஆல்ரெடி நான் வந்து நிதிஷ்க்கு அவ்வளோதானா, சரி நிதிஷ்க்கு நேரம் வரும்போது காட்டுறேன் நான் பீகார் ஆமாம் அப்படி பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மாநில அந்தஸ்து கேட்பாங்க, இல்லை வந்து ஒரு சில முன்னுரிமைகள் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்கும்போது அப்போ தலையை போட்டு பிச்சுக்குவாங்க. ஆல்ரெடி மிடில் கிளாஸ்க்கு ஓட்டு போட்டதுக்கே எதுவும் பண்ணல அம்மையார் நிர்மலா சீதாராமன். எதுக்கு நம்ம வந்து அந்த மிடில் கிளாஸை சொல்கிறோன்னா, இப்போது இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க, சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தில் மிச்சம் பண்ணி அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை இன்சூரன்ஸோ இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு மெடிக்ளைம்லாம் கட்டுவாங்க. ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு தான் மிச்சம் காசை வாங்கியிருக்காங்க. அதில் எடுத்துகிட்டு போய் திருப்பி இதிலெல்லாம் போடும்போது மறுபடியும் ஜிஎஸ்டி, அப்போ ப்ராடக்ட்டு ஜிஎஸ்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் பைக்கு டீசல் காரு அது எதனா போனால் அதுக்கு பெட்ரோலுக்கு தனியாக வேல்யூ ஆடட் சர்வீஸ், சுங்கச்சாலையில் போனால் அதுக்கு டால் ப்ரைஸு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம சேஃப்டிக்கு வேண்டி ஒரு லாங் டேர்மில் எதனா ஷேர் மார்க்கெட்டில் போடுவோம் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோன்னா அது நஷ்டமாகி போண்டி ஆகி போச்சுன்னா அதே பழைய பட்டனா ஆகும், ஸ்டேட்டஸ்கோ மாற்றம் கிடையாது. ஒருவேளை அதில் லாபம் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ உழைக்காமலே 10% அரசாங்கத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். வாங்கினது ஒரு சம்பளம், இன்கம் டேக்ஸ் கட்டியாச்சு, ஜிஎஸ்டி கட்டியாச்சு, எஸ்டிடி கட்டியாச்சு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இல்லை ஷார்ட் டேர்ம் அது 10% கட்டியாச்சு, அப்புறம் பெட்ரோலுக்கு வந்து கட்டியாச்சு. இது எல்லாமே எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சுங்கவரி சாலைன்னு ஒன்று டால் பிளாஸ் ஆகுது, இன்னும் சுடுகாட்டுக்கு தான் வரி போடல, அதையும் போட்டுவிட்டா அப்படியே பட்டையோட அப்படியே போயிட்டு அப்படியே நாமம் போட்டு மேலே போகிறதுக்கும் ஒரு டேக்ஸ் கட்டிட்டு போயிடலாம். இன்னொன்று க்ரீன் டேக்ஸ்னு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு வரப்போகுது என்னன்னு தெரியல. அதனால் இதெல்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அதாவது இருக்கிற ஒரு ஓட்டை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒன்று போட்டால் 10 வருஷம் அப்படியே காங்கிரஸுக்கு போடுறது, இல்லை 10 வருஷம் அப்படியே பிஜேபிக்கு போடுறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே. அவர்களுக்கு நிறைய நேரத்தில் புரியுறதில்ல. இதில் இன்னொன்று நான் சொல்ல மறந்தது வந்து வங்கிகள் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பணத்தையும் எடுத்து போய் வங்கியில் போடணுன்றாங்க. வங்கியில் போட்டு நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பணம் எடுத்தீங்கன்னா, ஏன் எடுத்தீங்க, ஏன் பணம் நான் எடுத்தேன், சரி எங்கே செலவு பண்ணீங்க, பேங்க்லேருந்து வந்தது, இதெல்லாம் வந்து ஆடிட்டருங்களை வச்சு கேட்குறது, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம நடிகர்கள் செலிபிரிட்டிலாம் என்ன ஆகிறாங்கன்னா, ஐயோ லாங் லிவ் பிஜேபி, பாரதிய ஜனதா பிரதமர் எப்படி ஆட்சி பண்ணுறது தெரியுங்களா, ஏன்னா இதான் பிரச்சனை. அப்போ இந்த கருப்பு பணம் என்பது உருவாக்குவதே இவங்க தான். இந்த வரி சுமைகள்லாம் அதிகமாக ஏற்றும் போது வரியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பண்ணும்போது தான் கருப்பு பணம் வரும். இது புரியாமல் இவங்க என்ன பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றுத்தையும் கொடுக்கல, இந்த முயற்சிகளும் அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அதனால் இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியம். ஓட்டு போட்ட மக்களுக்காகட்டும் இல்லை கூட இருக்க கூட்டணி கட்சிகள் அந்த மாநிலங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சார் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பண்ணிட்டு வந்தீங்க. நன்றி.